zero entry. ஹேடிஜிஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ பற்றி தான் பேச போகிறோம். பிஎஸ்டபிள்யூலாம் என்ன, அது எப்படி எடுக்கணும், நான் எப்படி எடுத்தேன், அதுக்கப்புறம் அது எடுக்காதனால என்ன பிரச்சனை வரும், அது ஏன் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிஎஸ்டபிள்யூலாம் என்ன அப்படின்னா, பிஎஸ்டபிள்யூங்கிறது வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிஎஸ்டபிள்யூ. ஸோ இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, த ஸ்டூடெண்ட் ஹூ ஃபினிஷ் தேர் மாஸ்டர் டிகிரி ஆர் பேச்சுலர் டிகிரி பெர்ஃபெக்ட்டா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த பிஎஸ்டபிள்யூ அப்படிங்கிறது வந்து இந்த யூகேல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஎஸ்டபிள்யூ வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் பெர்மிட் நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு. ஒர்க் பண்ணிக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டா இருக்கலாம், இல்ல பிசினஸ் கூட ஆரம்பிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு பெர்மிட் குடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்க இதான் பிஎஸ்டபிள்யூன்றத தெரிஞ்சுக்கங்க. இப்ப இப்ப என்னோட சினாரியோக்கு வருவோம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஸ் கோர்ஸ்க்காக வந்தேன். ஸோ நான் வந்து என்னோட கோர்ஸ் வந்து இப்ப லாஸ்ட் அம் அ ஏப்ரல்ல வந்து என்னோட கோர்ஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜான்வரிலயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏப்ரல்ல என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ நான் வந்து ஏப்ரல் லாஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணேன். மே 2 வந்து எனக்கு வந்து அ விசா வந்து கிடைச்சிடுச்சு. ஓகேங்களா? பிஎஸ்டபிள்யூ வந்து கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ற ப்ராசஸ்லாம் அ அது எல்லாமே உங்களுக்கு வந்து வ ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்ல. நீங்க ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. யுனிவர்சிட்டி மட்டும் பெர்ஃபெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணி, உங்க யுனிவர்சிட்டிலருந்து யூ ஆர் எலிஜிபிள் டூ அப்ளை பிஎஸ்டபிள்யூ அப்படின்னு வந்துட்டாலே, நீங்க மத்ததெல்லாம் யோசிக்க தேவையில்ல. மத்த எல்லாமே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும். இப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இல்லனாலும் YouTubeலலாம் நெறைய வீடியோஸ் இருக்கு. ஹவ் டூ அப்ளை த பிஎஸ்டபிள்யூ இன் யுகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வரும். இதனால என்ன பயன்? அப்படின்றத தான் இந்த இப்ப வந்து பேச போறோம். ஸோ நான் அப்ளை பண்ணி எனக்கு மே 2 வந்து எனக்கு பிஎஸ்டபிள்யூ வந்தது. ஸோ இத அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க யுகேல 2 வருஷம் இருக்க முடியும். 2 வருஷம் தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ இந்த இந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் உள்ள ஜாப் எடுக்கணும். இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். இல்ல ஏதாவது ஒண்ணு ஒரு விசாக்கு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிஎஸ்டபிள்யூன்ற விசாலருந்து இன்னொரு ஒரு விசாக்கு மாறினா மட்டும் தான் நீங்க வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க முடியும். இருக்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா. ஸோ அதனால இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணணும். அதே சமயத்துல நீங்க விசாவும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ஒரே பிரஷரா இருக்கக்கூடிய ஒரு டைம். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கோல் மாரி எடுக்கணும். ஒண்ணு வேலை எடுத்து நான் அதுல வந்து ஸ்பான்சர் பண்ண போறேன். ஸ்பான்சர்ஷிப் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோல் எடுத்து, அதுல நீங்க வந்து கன்டினியூஸா உழைச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பிசினஸ்க்கான பிளானு, அதுக்கான அமௌண்ட்டு இந்த மாரி விஷயத்துல வந்து நீங்க இறங்கி, அத எப்படி பண்ணணும்? அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நீங்க இறங்கி நெறைய பார்த்து நீங்க அதுக்கான பிளான் போகணும். அப்படி இல்ல அப்படின்னா, நான் ஊருக்கு போப்போறேன் அப்படின்னா, அந்த ஊருக்கு போறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ண போறேன்? எப்படி ஏர்ன் பண்ண போறேன்? அப்படின்றத பத்தி பார்க்கணும். ஸோ இந்த 3 விதமா தான் நீங்க வந்து பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இந்த 3 விதத்துல ஏதாவது ஒரு விதத்துக்குள்ள தான் போணும். நான் 3மே பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா மாட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மி. ஆ இப்படின்றக்குள்ளாட்டி மாசம்லாம் ஓடிடும். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ண எடுத்து அதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. ஸோ என்னோட பிளான் என்ன அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எனக்கு ஒரு டைம் தோணும். அப்ப சொல்லணும்னு சொல்லி. ஸோ அப்ப வந்து நான் என்ன பிளான் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதுதான் செகண்ட் திங். பிஎஸ்டபிள்யூ வந்து ஏன் எடுக்கணும்? அத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது. கேட்டகரி வருவோம். இது என்ன அப்டின்னா, பிஎஸ்டபிள்யூ வந்து சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கல. ஏன் அப்டின்னா, அவங்க வந்து அட்டெண்டன்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அ அல்லது அரியர்ஸ் வச்சு அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அ அல்லது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிஎஸ்டபிள்யூ வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஆயிடுச்சு அப்டின்னாலே நரக வாழ்க்கை தான் யுகேல. ஏன்னா, உங்களுக்கு வந்து எங்கேயுமே வேல குடுக்க மாட்டான். விசா இல்லைன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல கூட வேல குடுக்க மாட்டான். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து விசா இல்லாம அந்த மாரி இருக்காங்க. ஓவர் ஸ்டே ஆயிட்டு இருக்காங்க. ஸோ, அவங்கலாம் வந்து இப்ப கேஷ் இன் ஹேண்டுக்கு தான் வேல பார்க்கணும். கேஷ் இன் ஹேண்ட் குடுக்குறவன் நெனைக்கிற காசு தான் அவங்க வாங்க முடியும். அதான் நெலைம. அவன் என்ன நெனைக்கிறானோ, அதுதான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, அப்படி இருக்கிறதுக்கு நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ, அதனால நெறைய ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி கேஷ் இன் ஹேண்ட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் ஸ்டே ஆயிட்டு. ஸோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கொடும. ஏன்னா உங்களுக்கு படிக்கவும் வந்து அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கட்டி படிக்க வந்திருப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த 2 வருஷத்துல ஏதாவது கேஷ் இன் ஹேண்ட் தான் பார்த்திருப்பீங்க. வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த கேஷ் இன் ஹேண்ட் கம்மியா தான் குடுத்திருப்பான். ஸோ
அப்படி 2 வருஷத்த ஓட்டி சரி 3ஆவது வருஷம் நல்லா வந்துரும்னு நெனைக்கும்போது, இந்த மாரி பிஎஸ்டபிள்யூ எல்லாம் ரிஜெக்ட் ஆகுற மாரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, 2 வருஷம் எப்படி இருந்தீங்களோ, அத விட மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடுவீங்க. போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஆ முன்னாடியாவது விசா இருக்கும்போதாவது உங்களுக்கு கேஷ் இன் ஹேண்ட் நீங்க குடுக்கலைனாலும் வேற ஒரு இடத்துக்கு போய் மாற முடியும். பட் இங்கெல்லாம் நீங்க கேஷ் இன் ஹேண்ட் குடுக்கலைனாலும், குடுத்தாலும் அவன் குடுக்குற அமௌண்ட்ட வாங்கிட்டு இருக்கணும். ஏன்னா, நீங்க வந்து ஓவர் ஸ்டே. ஓவர் ஸ்டே அப்படின்றது கவர்ன்மெண்ட் தெரிஞ்சுச்சுன்னா, உங்கள ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, மேபி சம் கேஸ் போட்டு அந்த மாரி ஒரு பெரிய ப்ராசஸே போகும். ஸோ, அதனால இதுதான் விஷயம். ஸோ, இந்த பிஎஸ்டபிள்யூனா என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சதுன்னு நம்புறேன். ஆ யாஹ்! பிஎஸ்டபிள்யூல முக்கியமா நான் சொன்ன அந்த 3 மேட்டர் தான். அந்த 3 டார்கெட் தான். என்ன கோல் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது ரிலேட்டடா ஓடுங்க. பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறவங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாரி நல்ல இன்ஃபர்மேஷன், விளாக்ஸ்லாம் யுகே பத்தி வேணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ சோ மச் டிஜிஸ். பாய்.